இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு வழியாக தங்கமயிலுடைய இந்த சலங்கை யாராண்டா கட்டி விடுறது, இந்த மணி பூனைக்கு அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி பூனைக்கு ஒரு மணியை கட்டி விட்டாங்க. இப்போ கோமதி ஒரு தைரியமாக ஒரு முடிவும் எடுத்துட்டாங்க. அதாவது முதல்ல போகும்பொழுது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாண்டியனை கூப்பிட்டு வச்சு, இந்த பாருங்கள், இனிமேல் லஞ்சுக்கு நீங்கள் இங்கே தான் வரணும், மதியான சாப்பாட்டுக்கு இங்கே வராமல் தங்கமயில் கொண்டு வந்துடும் தகரமயில் கொண்டு வந்துடும்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. ஏன் எனக்கு டைம் சேவ் ஆகுது, அங்கே நிறைய வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த பாருங்க 4 பேர் போகிற இடம், அங்கே வச்சு நீங்கள் சாப்பிடவும் வேணாம். அதே மாதிரி புதுசாக கல்யாணமான மருமகளை அங்கே போய் கடையில் ஆட்கள் இருக்கிற இடத்துக்குலாம் கூப்பிட்டு போய் டெய்லி பாவம் சாப்பாடு பரிமாற விட்டிங்கன்னா கண்ணு பட்டுருங்க அப்படின்லாம் வேற சொல்லி, சில சமயம் பூமர்த்தனமாக தான் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்கிறேன், கண்ணு பட்டுரும் அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சு ஒரு வழியாக அவங்கள கொஞ்சம் வாய் அடைச்ச வச்சுட்டாங்க இவரை பாண்டியனும் சரி என்னவோ நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை, ஆனால் சரி ஓகே அப்படின்ட்டார். அவருக்கு வேறு ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு போராடுறதுக்கு தெம்பு இல்லை, சாப்பாடு தானே சாப்பிட்றதுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் அவர். ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கதிர் ராஜி இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன தான் இருக்குது, இப்போ காதல் கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பிச்சிருச்சுங்கிறது நமக்கு தெரியுது. அது அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ராஜி ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்குறாங்க. 90s கிட்டாக ப்ராப்பராக மாதிரி இப்போ கதிரவன் ராஜேஸ்வரின்னு எழுதி பார்த்து லவ்னு தான் வந்திருக்குன்னு போட்டு எழுதி வச்சிருந்த பேப்பரை கதிர் பார்த்தார். ஓ ஃப்ளேம்ஸ் போடுறியா நீ அப்படின்னு ஒரே ஒரு வெக்கச்சிரிப்பு சிரிச்சுட்டு அழகாக போயிடாரு. இந்த ஜோடியே ரொம்ப நல்லா இருக்குது, கதிர் ராஜி ஜோடியே. ஸோ இந்த விஷயமும் நடந்து அழகாக முடிஞ்சதுக்கப்புறமா சிம்பிளாக, அதுவும் அழகாக ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் டக்குன்னு முடிச்சதும் இதெல்லாம் நல்லாயிருக்கு. முடிச்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சரி ஓகே, இப்போ மாமா கிட்டே சொல்லிட்டீங்களா, மாமாவே இனிமேல் இவங்க வர வேணாம்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னா ஆமாம் வர வேணாம்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனாவும் ராஜியும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்றி விடுறாங்க. ஸோ ஏற்றி விட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே, நீங்கள் மாமாட்ட சொன்ன வரைக்கும் சரி, ஆனால் இந்த விஷயத்த எப்படி தங்கமயில் ஏற்றுக்க போகிறாங்க, தங்கமயில் ஒத்துக்கணும்ல நான் போகாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டதுக்கு அவள் என்ன ஒத்துக்கிறது, நான் மாமியார் நான் சொன்னால் நடந்தே தீரணும் அப்படின்னு கோமதி ஒரு ஸ்ட்ராங்கான சான்ஸ் எடுத்துட்டாங்க. பரவாயில்லையே, கோமதிக்குள்ளேயே ஒரு டெரராக ஒரு ஆள் இருக்கான்னு பார்த்தா அப்படியே இருங்க இப்போ பாருங்க அப்படின்னு கோபமாகவே இருக்க தங்கமயில் இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு கேரியரை கொண்டு வைக்கிறாங்க. உடனே இன்னொரு கேரியர் பெருசாக எடுத்து வருவா பாரு அப்படின்னா அதே மாதிரி எடுத்து வராங்க. இந்த கிளம்பிட்டால நான் சொல்ல கேட்காம பார்த்துக்கிறேன் அப்படின்னா எங்கே போகிற அப்படின்னா என்னத்து தெரியாத மாதிரி கேட்குறீங்க, மாமா தான் சாப்பாடு எடுத்துகிற சொல்லிட்டாங்கல்ல, நான் எடுத்து போகிறேன், நான் கண்டிப்பாக எடுத்து போக தான் செய்வேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும்போது தங்கமயில் அப்படின்னு நிற்க சொல்லி, என்ன நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ பேசாமல் எடுத்து போறியா அப்படின்னா, என்ன இது மாமா தான் எடுத்துகிற சொன்னாங்கல்ல அப்படின்னா நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் இங்கே சாப்பிட வருவார், இந்த கேரியர் இங்கே வச்சுட்டு ஓம் புருஷனுக்கு வேணா கேரியர் எடுத்துப்போ அப்படின்னா அவங்க ஒன்று ஷாக் ஆகுறாங்க. ஏன் நான் மாமாவுக்கு எடுத்து போகிறேனே அப்படின்னா அதெல்லாம் கூடாது, நான் கூடாதுன்னு சொன்னால் கூடாது, அவ்வளோதான் வச்சுட்டு போ அப்படின்னு கத்திட்டு இப்போ சாப்பாடு நான் எடுத்து உள்ளே போட்டுக்கிறேன் அவங்க வந்துருவாருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனே அதில் வேறு கோமதி தான் சமைச்சிருக்காங்க, வேறு அவங்களுக்கு பிடிச்சதா இவங்களுக்குலாம் என்ன பிடிக்கும்னு பார்த்து வேறு. அதனால இப்போ உனக்கு சோகமாக கிளம்பி போக இந்த பக்கம் பரவாயில்லத்தை நீங்கள் சூப்பரத்தை டெரரத்தை அப்படின்னு மீனாவும் ராஜியும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஏன்னா தங்கமயில் மேலே அவங்களுக்குமே நிறைய எரிச்சல்கள் இருக்குது, நமக்கே எரிச்சல்கள் இருக்குது. ஆனால் தங்கமயில் இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓவர் ஆக்ஷன் பண்ணாங்க. இப்படி என்கிட்ட அத்தை எதிர்த்து பேசுகிறாங்க, அத்தை இப்படி பேசுறதுனால தாங்க முடியல, அத்தை எனக்கு ரூடாக பேசுகிறாங்க, காயப்படுத்துகிற மாதிரி பேசுனாங்கன்னு அவங்க அம்மாட்ட அழுது நான் பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேங்கிறாங்க. இந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கவலைப்படாமல் போ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாக்கியமும் இவங்க 2 பேரும் சேர்ந்து கிளம்பி அப்பாவும் அம்மாவும் இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே வீட்டுக்கு வந்து அப்போ பாண்டியன் சாப்பிட வந்திருக்காரு, அவர்கிட்ட உட்கார வச்சு பேசிக்கிட்டே இருந்து, எதுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்காக வந்தீங்க, என் பிள்ளை தங்கமயில் வருவா, அவள் தான் ஏற்கனவே மற்ற மருமகளுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி, அவங்களாம் தோணாத ஒரு விஷயம், இந்த பிள்ளை காலேஜ் படிக்குது, அந்த பிள்ளை வேலைக்கு போகுது, ஆனால் என் மகளுக்கு தானே தோணிருக்கு, இனிமேல் அவளே எடுத்துருவா, இது ஒரு பெரிய விஷயமா நினைக்காதீங்க அப்படி இப்படின்னு இப்படி ஏற்றி விடுறாங்க. ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்படியே பக்கத்து வீட்டானா எங்களுக்கு இன்னொருத்தவங்க கல்யாணம் ஆச்சு, 3 போயிருக்காங்க ஹனிமூனுக்கு, அப்படியே சரவணனையும் தங்கமயிலையும் அனுப்பி வைக்கலாம்ல அப்படின்னா நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒன்றா பாக்கியத்திட்ட நீ எல்லாம் ஒன்று அனுப்பி வைக்க, நீங்களாம் அனுப்பி வைக்க வேணாம், நாங்களே அனுப்பி வைக்கிறோம், சரவணனுக்கு வேலை இருக்குது அப்புறமா அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு பாண்டியன் சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கமயில் வந்ததுக்கப்புறம் போங்க, அவங்க சாப்பாடு கொடுக்க போயிருக்காங்கன்னா இல்லை பரவாயில்ல, நாங்கள் என்ன எங்கே நல்லா இருக்காளா பொண்ணு அப்படின்னு பார்க்குற இடத்தையா கொடுத்துருக்கோம், ரொம்ப நல்ல இடத்த கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு இந்த பழைய சரத்குமார் திரைப்பட டைலாக்லாம் பேசிடுறாங்க. நாட்டாம படம் தான் நினைக்கிறேன், அந்த டைலாக்லாம் பேசிடுறாங்க. பேசி முடிச்சுட்டு கிளம்புனதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் சாப்பிடலாம் வாங்கப்பான்னு கூப்பிட்டா அதெல்லாம் வேணாம், இனிமேல் நீங்கள் சாப்பிட்றது இங்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்ல, ராஜியும் மீனாவும் நீங்கள் சாப்பிடுங்க நாங்கள் அத்தை கூட சாப்பிட்டுக்கிறோன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ கோமதி எப்படியோ இப்போதைக்கு ஜெயிச்சிட்டாங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு வழியாக தங்கமயிலுடைய இந்த சலங்கை யாராண்டா கட்டி விடுறது, இந்த மணி பூனைக்கு அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி பூனை